நாம் தேவனுடைய சமூகத்திலே சார்ந்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனங்களை வாசித்து ஜெபித்து ஆண்டவரோடு சேர்ந்திருக்கும் பொழுது அந்த அழுகையின் பள்ளத்தாக்குகளை குளங்களாய், தண்ணீரின் குளங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீர் தடகங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முன்மாரியை அனுப்பி கர்த்தர் ஆசீர்வாதங்களை அனுப்புகிறார். வெறுமனே இருந்து அழுது விடுகிறவர்களுக்கு அல்ல, இயேசுவை நினைத்து அவருடைய பாதப்படியில் தன்னுடைய கண்ணீரை விடுகிறார். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நமக்கு காண முடியும். அதனால் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை ஏதோ அழுகையின் பள்ளத்தாக்குகள் கூட நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அதை தண்ணீர் தடாகமாக மாற்றி அதில் நன்மை பெறும்படியாக வைக்கிற ஒரு தேவன் நமக்குண்டு. அதனால் உங்கள்ட தனிமை உணர்வை மாற்றி தேவனோடு அதிகமாய் நெருங்கவும், பைபிள் படிக்கவும், ஜெபிக்கவும் நேரத்தை நீங்கள் மாற்றும் பொழுது இதிலிருந்து வெளியே வர உங்களால்